காலில் கட்டியாக இருந்து கால் நடக்க மாட்டேலாமல் இருந்து போபாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே இருந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லி அனுப்பின ஆப்ரேஷன் செய்ய சொல்லி. அப்போ வலது காலில் வித நோவு கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கேங்க, இடது காலில் கட்டியே இருக்கேங்க. அங்கே இடது காலன்று தான் டாக்டர் எழுதி தந்தவர். இப்போ இந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து இடது காலன்று எழுதி தந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் வலது காலில் வெட்டி ஆப்ரேஷன் செய்து அனுப்பின. பிறகு நான் பாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்தேன். நான் அதை கவனித்து திருப்பி இடது காலில் நான் கட்டி என்று கொண்டு வந்தேன். நான் வலது காலில் வெட்டப்பட்டிருக்கு வந்து கொண்டு போய் காட்டிக்கல. திருப்பி எனக்கு இடது காலில் வெட்டி நான் கொண்டு போன கட்டியை வெட்டி ஆப்ரேஷன் செய்து தந்தவை. அந்த அதே டைம் உடனே அவை ஹாஸ்பிட்டலில் மறைச்சி வச்சுருந்தா அப்படி ஒன்றும் செய்யலை. டிக்கெட் வெட்டி உடனே விட்டுட்டினேன் வெளியால். இப்போ இதே நிலைமையை இன்னொரு பிள்ளைகளுக்கோ எல்லாருக்குமோ வராத அளவுக்கு இருக்கணுமன்றதை விரும்புகிறேன். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொண்டு போய் அதை சரியாக செய்யலாம்னுட்டு இங்கே இருந்தாங்க கொண்டு போகிறது. ஆனால் அது தவறுதலாக நடக்கிறதுண்டு தண்டேக்கில் நாங்கள் கடவுளை நேர வேண்டிய கட்டங்கள் இருக்குது. எங்களுக்கு வேறு இடங்களுக்கு கொண்டு போய் ஒன்றும் செய்ய இல்லாத வசதியினால் நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டு வர வழியாக எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கின்றது கவலையினமாக சொல்லிக்கொள்கிறோம்.